Hi friends, welcome to Tirupur SMS channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தக்காளி பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாம். அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் சோம்பு 1 ஸ்பூன், கிராம்பு 3, ஏலக்காய் 2, பட்டை 3. சோம்பு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆனியன் 2 ஆனியன், பெரிய ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு புதினாவும் மல்லித்தலையும் ரெண்டையும் பாதி பாதி ஈக்குவல் பண்ணி இந்த பவுல் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும் இதே மாதிரி. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ 6 டொமேட்டோஸ் நான் மீடியம் சைஸுங்காட்டி 6 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வரமிளகாய் தூளும் அதுக்கப்புறம் சக்தி பிரியாணி தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். இது பிரியாணி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆயில் எடுத்திருக்கோம், உப்பு எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் கீ 3மே 3 இதெல்லாம் தான் இந்த பிரியாணி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். வாங்க அடுப்பை பற்ற வச்சு பிரியாணி செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருக்க வெசில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ நான் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ஆயிலும் கீயும் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டாச்சு. போட்டு அதை பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே ஆனியன் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ் ஆனியன் கிளாஸ் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கிளாஸ் ஸ்டேஜ் வந்தங்காட்டி நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். டொமேட்டோ ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. க்யூப்ஸாக கட் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்தோடனையும் இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசியை கல்லீர் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நல்லா வணங்கிருச்சு. நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாஸ்லாம் போட்டுடலாம். மசாலாஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. அப்படியே புதினா, மல்லித்தலை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வணங்கியிருக்கணும். நல்லா தொக்கு பதத்துக்கு இருக்கணும். இப்போ இதில் நம்ம அரிசி தண்ணி ஊற்றி வச்சுருந்ததை அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிட்டு இதை பிகினர்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரியாணி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் மட்டும் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டுட்டு இறக்கி வச்சிடலாம். ஏர் போனதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். பாருங்க, நம்ம பிரியாணி சூப்பராக வெந்து சூடாக சாப்பிட்டா செமையாட்டு இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்லாம் பயப்படாதீங்க. ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு மறுபடியும் 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிங்கன்னா கீ ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லன்ச் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. Thank you for watching this video.